திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தொடர் விடுமுறை என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்று கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. நேற்று சுதந்திர தினம் மற்றும் இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கோவில் கடல் நாளிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி ரூபாய் 100 கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனத்தில் சுமார் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவில் முடிக்காணிக்கை செலுத்தவும் மற்றும் நாளிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடவும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 2 மணி நேரம் காத்திருந்தனர். நாளிக்கிணற்றில் புனித நீராட பக்தர்கள் வெயிலில் காத்திருந்து வந்ததால் இன்று பக்தர்களுக்கு தற்காலிக செட் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பொது தரிசன வரிசை ஆமை வேகத்தில் சென்றதால் குழந்தைகள் பெரியவர்கள் அவதி அடைந்தனர். இதனால் பக்தர்கள் தரையில் அமர்ந்தனர். ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் கோவில் வளாகம் திருவிழா காலம் போல் காட்சியளித்தது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருச்செந்தூர் நகர்பகுதிக்கு வந்ததால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. సెల్ ఫోన్